ஐ கர் தா ஐ வாஸ் ஹோம். என்ன இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா இல்ல அப்படின்னு கேட்காதீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இந்த ப்ரிப்போசிஷன் ஆகிய அட்னா பயன்படுத்த தேவையில்ல. ஐ வாஸ் ஹோம்னு உங்களுக்கு என்ன ஒரு கம்ப்ளீட் மீனிங் வருது, நான் வீட்டுல இருந்தேன் புரிய வருதான். இது போன்ற பாஸ்ட் டென்சன்ஸ் நாம ஃப்ரேம் செய்யறதுக்கு 3 ஒர்க் ஃபார்ம் ஸ்டேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து தா, செகண்ட் வந்து டி, மூன்றாவது தே. இந்த தா தீன்றது பாத்தீங்கன்னா மேஸ்குலின் ஃபெமினினுக்கு பயன்படுத்துற சிங்குலரான ஒர்க் ஃபார்ம். லாஸ்டா சொன்ன அந்த தே மட்டும் ஃபார்முலா மரியாதையா ஒரு நோக்கோ பண்ணும். அதுக்கு வந்து ப்ளூரல் சென்டென்ஸ்ல நீங்க அதை வந்து சேர்த்து எழுத வேண்டியதுதான். உதாரணத்துக்கு பார்க்கணும்னா ஹம் வித்யார்த்தி தே, வி வேர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ் நம்ம வாஸ் வேர்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல பார்க்கணும்னா இங்க வந்து வேருக்கு நாம ப்ளூரல்னால பாத்தீங்கன்னா தேவை பயன்படுத்திருக்கோம். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹம் வித்யார்த்தி தே. இது போல நீங்க ஒரு கேர்ளுக்கு மேக் பண்றீங்கன்னா பர்ஹ் கோச் டி, அதாவது ஷி வாஸ் ஹாப்பி. இங்க வந்து நீங்க டீக்கு மாற்றாக தா போட்டீங்கன்னா ஹி வாஸ் ஹாப்பின்னு மாறிடும். அதனால ஒர்க் ஃபார்ம்ல கவனம் செலுத்துங்க. அதனால பிராக்டிஸ் செய்து பழகி பாருங்க.